மருத்துவம் பயின்று சேவை செய்ய வரும் மருத்துவர்கள் கிராமப்புற மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற முன்வர வேண்டும் என டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ தனியார் கல்லூரியில் மருத்துவ மாணவர்களுக்கு வெள்ளாடை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று மருத்துவ மாணவர்களுக்கு வெள்ளாடைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தால் எளிதில் வெற்றி அடைய முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்களைத்தான் மக்கள் நம்புகிறார்கள். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சைகளை அளித்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும். இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தின் மூலம் நோய்கள் குணமாக்கப்பட்டு வருகிறது. இயற்கை மருத்துவத்தையும் யோகா பயிற்சியும் செய்து வந்தால் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் வாழ வழிவகுக்கும். கொரோனா தொற்று காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு நம் நாட்டில் தரமான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. மருத்துவ பணி என்பது மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை குணமாக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும். நோய்கள் குணமாக்கப்பட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். மருத்துவ துறையில் மருத்துவர்களின் பணி மற்றும் அல்லாமல் செவிலியர்களின் பணியும் மகத்தானதாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அத்தி கல்வி குழுமத்தின் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் பி சவுந்தரராஜன் உள்பட பலர் பங்கேற்றனர். முன்னதாக தன்னுடைய தந்தையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான திரு குமரி ஆனந்தனை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு தொடர்பாக திமுகவை சேர்ந்த கனிமொழிக்கு அதை பற்றி தெரியாது. இன்றைக்கு இருக்கும் சவாலான சூழ்நிலையில் IAS IPS படிப்புகளுக்கு தேர்வு நடத்துவதை போல மருத்துவ படிப்புகளுக்கும் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது தன்னை போன்ற மருத்துவர்கள் விரும்புகிறார்கள். நீட் தேர்வை பொறுத்தவரையில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தற்பொழுது தமிழகத்தில் இருந்து 14 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகிறார்கள். படிக்கும் மாணவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாகத்தான் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து பயின்று வருகின்றனர். கனிமொழி போன்றவர்கள் நீட் தேர்வை பற்றியும் மருத்துவத்துறை பற்றியும் புரிதல் இல்லாமல் பேசி வருகிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக பலர் மருத்துவ கல்லூரி வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கனிமொழி போன்றவர்கள் பேசி வருகிறார்கள். நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் இருக்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெறும். நாட்டில் அதிகமான பெண்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் காவல்துறை பெண்களை பற்றி தவறாக பேசியது மிக தவறு. யாராக இருந்தாலும் வன்முறை கையில் எடுக்க கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஆம் ஆத்மி கட்சி பெண் MP தாக்கப்பட்ட போது யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் அதை பாஜகவில் கையில் எடுத்தது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் M. முன்னா. இல்லை, அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இப்போ மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட தேவை தெரியும். எனக்குள்ள ஒரு ஆதங்கமே மருத்துவத்துறையை தெரியாமலே இவங்கெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சவாலான சூழ்நிலையில நான் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருந்திருக்கேன். அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருக்கேன். ஆக இப்போ நமக்கு IAS IPSக்கு மாதிரி இதற்கும் தேர்வு வேணுன்றது எங்களை போன்ற மருத்துவர்களின் மிக அடிப்படை வாதம். இது மக்கள் அதை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். என்ன கேட்குறேன், இன்னைக்கு 14 லட்சம் பேருக்கு மேலே நம்ம தமிழகத்திலிருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைகள் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு தெரிந்தே மிக எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீட்டுக்கு அப்புறம் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால இவங்க நீட்டை பற்றியும் மருத்துவ கல்வியை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாமல் தான் கனிமொழி முதற்கொண்டு பேசி கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் எனது கருத்து. அவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க கொஞ்சம் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், அதற்கு ஆதரவாக அவர்கள் பேசுகிறார்களே தவிர இன்று ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீட்டை ஒப்புக்கொள்ளாகிவிட்டது. எல்லா மாநிலமும் அதை ஒப்புக்கொண்டு ஆகிவிட்டார்கள். அதனால நீட்டை பற்றி புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது.